வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது கள்ளக்காதல் தகராறில் சண்டையை விலக்கிவிடச் சென்ற நபர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நடந்தது என்ன? மதுரையில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பணிகளை செய்யும் சரவணகுமார், கேட்டரிங் தொழில் செய்யும் ரஞ்சித்குமார், டிராவல்ஸ் வைத்திருக்கும் ராஜா உசேன் ஆகிய மூவரும் தொழில் ரீதியாக பழகியுள்ளனர். இந்நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டு பணிகளுக்காக அழைத்து வரப்பட்ட ரிசப்ஷன் மற்றும் பியூட்டிஷியன் பெண்கள் 3 பேருடன் இவர்களுக்கு எல்லை மீறிய பழக்கம் ஏற்பட்டுள்ளது. 3 ஆண்கள் 3 பெண்கள் என 6 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் இவர்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு தனியாக வெளியில் சுற்றி வந்துள்ளனர். இதில் ஒரு பெண்ணுடன் சரவணகுமார் மிகவும் நெருக்கமாக திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார். 3 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு புதனன்று பிறந்த நாள் என்பதால் சரவணகுமாரை கழட்டிவிட்டு மற்ற 5 பேரும் கேக் வெட்டி பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் 5 பேரும் சேர்ந்து மதுரை பாறைப்பட்டி பகுதியில் உள்ள பஞ்சாபி தாபா ஹோட்டலில் மது அருந்திவிட்டு உணவு சாப்பிட்டுள்ளனர். தனது நண்பர்களுடன் தனது கள்ள காதலி இருப்பதை அறிந்த சரவணகுமார் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். காதலி இருக்கும் இடத்திற்கு தனது மற்றொரு நண்பர் காதர் இஸ்மாயில் என்பவரை அழைத்துக் கொண்டு சரவணகுமார் சென்றுள்ளார். தனது காதலியுடன் ரஞ்சித்குமார் மற்றும் ஜாகிர் உசேன் ஆகியோர் இருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்த சரவணகுமார் அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். உடனே ரஞ்சித்குமார் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து சரவணகுமாரை குத்திய நிலையில் அவரை காப்பாற்றச் சென்ற காதர் இஸ்மாயிலையும் குத்தியுள்ளார். இதில் காதர் இஸ்மாயிலுக்கு வயிற்றுக்கு கீழ் பகுதியில் கத்தி ஆழமாக இறங்கி படுகாயமடைந்து ரத்தம் கொட்டியுள்ளது. இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த சத்திரப்பட்டி காவல்துறையினர் அங்கிருந்த ரஞ்சித்குமார், கார் உரிமையாளர் ஜாகிர் உசேன் மற்றும் 3 பெண்களையும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இதனிடையே படுகாயத்துடன் சென்ற காதர் இஸ்மாயில் உடலை பரிசோதித்த மருத்துவர் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மோதல் தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காயமடைந்த சரவணகுமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொலை சம்பவத்தை தொடர்ந்து ரஞ்சித்குமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரையும் ஜாகிர் உசேனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.